வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் தான். முதல்ல நாம் பார்க்குறது பெல்லுங்க. இந்த ஹோட்டலில் அப்புறம் இந்த ஆஃபீஸ்லலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பெல்லு அது தட்டினா அங்கே இருக்கிற கிளர்க்கு வந்து பேசுவாங்க. அப்புறம் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பில்லு கொடுக்கறதுக்காக அதை தட்டிட்டு பில் என்ன நம்பர் அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்போ நவராத்திரியில் இதை வச்சா இது என்ன பயன்பாடு எப்படி இருந்ததுன்னு கற்றுப்பாங்க. அதனால் அது போட்டிருக்கேன். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 900ங்க, 900 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா தவ சொம்பு நல்ல அழகாக இருக்குங்க. ஒரு 3 இன்ச்சு அகலமும் ஒரு 4 இன்ச்சு உயரமும் உடையது. நல்ல பாலிஷாக இருக்குது. இது 1050 ருபீஸுங்க. நீங்கள் ஜூம் பண்ணி சைஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சைஸ் சொல்லலை, அதுக்காக தான் ஸ்கேல் வச்சுருக்கேன். ஸ்கேல் உடஞ்சிச்சு காட்டும்போது, அதெல்லாம் அப்படியே காட்டிகிட்ருக்கிறேன் பாருங்கள். அடுத்தது டம்ளருங்க. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா வைரப்பட்ட டம்ளர்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஒன்று தான் இருக்குது. இது ஒரு டம்ளர் வாங்கினாலும் ஆசையாக வாங்குவாங்க. ஒயிட் பிராஸ் கிடையாது, ஒயிட் பிரான்ஸ், வெள்ளை வெண்கலம் ஒயிட் பிரான்ஸ். இதற்கு தட்டி காட்டினேன் நான். இது ஒரு 4.5 இன்ச்சு, அதுக்கு மேலே இருக்கலாமே கண்டி குறையாது. 4.5 இன்ச்சு உயரம் இருக்கும். நான் வைக்கிறேன் பாருங்கள், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு இருக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1200. இது பெரிய டம்ளருங்க. இது நல்லா பெரிய டம்ளரு. சாதா பிரான்ஸ் தான், பிராஸ் கிடையாது. பிரான்ஸ். இதுவும் பட்டையாக உடையது தான், வைரப்பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டை போல் உடையது தான். நல்லா கோல்டு மாதிரி ஜொலிக்குதுங்க, பாலிஷ்டாக இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க. 1250 ஈச் ஒன். 1250, 1250 ரூபா. இது கிட்டத்தட்ட 200, அதாவது 1/4 கிலோவுக்கு மேலே வெயிட் உடையது. ரெண்டுமே ஒன்று கிடையாது. இது கொஞ்சம் சின்னது. இப்போ நான் காட்டுறது முதல்ல வச்சது ஒரு 1/2 இன்ச்சு பெருசு. இது ஒரு 3.5 இன்ச்சு, அது ஒரு 4 இன்ச்சு இருக்கலாம். நீங்கள் சின்னது நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, பெருசு நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இது 4.5 இன்ச்சு கிட்ட வருதுன்னு நினைக்கிறீங்க. ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியல என்னால். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. 2 டம்ளரும் குட் கண்டிஷன், நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1250 ரூபாய். இது வாத்து வடிவிலான ஒரு கிண்ணங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது கீறி பார்த்துருக்காங்க, இது பிரான்ஸா அப்படின்னு சொல்லி. நான் பீஸ் ரேட்டாக போட்டிருக்கேன். அது என்னன்னு எனக்கு புரியல. அதனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேணுன்றவங்க, அலங்காரத்துக்காக வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இது 850ங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு மூக்கோடு சேர்த்து, மூக்கு வடிவம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு இருக்கும். 3க்கு 3 இருக்கும். ஆனால் அழகாக இருக்குது. டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணலாம். அதை டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு காது உருளிங்க. அகலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 இன்ச்சு கிட்ட வரும், 5 கூட வரும்னு நினைக்கிறேன். 3 குமிழ் கீழே வச்சுருக்கு. இது வெண்கலம். ஆக்சுவலாக இதுக்கு ஈயம் போடவே வேண்டாம், ஈயத்தோடு வந்தது. நான் அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு. 1600ங்க. வேணுன்றவங்க கேளுங்க, கொடுக்குறேன். 1600, 5 இன்ச்சுக்கு மேலே வருதுங்க. அது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு கிண்ணங்க, அழகான ஒரு சின்ன கிண்ணம். பிரான்ஸ். இது பிராஸ் கிடையாது, பிரான்ஸ். ஒரு 3க்கு 2 இருக்கும் கிண்ணம். 3, 4 இன்ச்சு கூட இருக்கலாம். பாருங்கள், நான் ஜூம் காட்டும்போது பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருக்கேன். 2 இன்ச்சு இருக்குது. இது 3க்கு மேலே தான் இருக்கும் அகலம். இதோட விலை பார்த்திங்கன்னா 1900, 1900 ரூபா. ஒரே பொருள் தான் இருக்குது, ஆனால் நிறைய பேர் கேட்டிங்க போன வீடியோவில். இது பார்த்திங்கன்னா ஒரு பாகிஸ்தான் கூஜாங்க. இதில் சீலே இருக்குது, மேட் இன் பாகிஸ்தான் சொல்லியே போட்டிருக்காங்க. டெக்கார் ஐட்டம். அப்புறம் அந்த கலை பொருட்கள்லாம் சேகரிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. ரிவீட் பாருங்கள், காப்பர் ரிவீட் அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, மெட்டீரியலும் நல்லா இருக்குது. பித்தளை தான், அது பிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் தான். அழகு பொருளாகவும் சிலர்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, யார்கிட்டையும் இல்லாத என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறது, அது அவங்களோட ஆசை. அந்த மாதிரி இருக்கிறவங்க விரும்பி எடுக்கிறாங்க.
எடுங்க. வேணுன்றவங்க கேளுங்க. இதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம். நல்லாயிருக்கு, உள்ளே நல்லா இருக்குங்க. ஒரு வாஷ் பண்ணால் போகிறோம். வாஷ் பண்ணி ஜக் அப்படியே யூஸ் பண்ணலாம். பாலிஷ் பண்ணால் பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிடுது. வாஷ் பண்ணால் நீட்டாக இருக்குங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2400ங்க. 2400 ரூபா. அடுத்தது தீர்த்த சங்குங்க. இது தீர்த்த சங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரான்ஸ். இது மேலே நிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இல்லை, இது தனியாக பிரிக்கலாம். மேலேயும் உள்ளதும் கீழே உள்ளதும் அட்டாச்சாக இல்லை, டிட்டாச் தான். ஓப்பன் பண்ணலாம். இதில் தண்ணியும் பாலும் தேனும் ஊற்றிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. சங்கு வடிவத்தில் இருக்கிறதுனால நான் சிவனுக்குன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நம்ம இதில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2600ங்க. நல்லா வெயிட்டாக இருக்குங்க, கனமான பொருள். விலையை பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா மட்டும் எனக்கு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இப்போ கிடைக்கலைங்க நிறைய. நானே போடணுன்னு தான் ஆசையாக இருந்தேன். 4 ஆயிடுச்சு பாருங்கள். கிடைச்சா போட்டுட்ருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூ உருளிங்க. பூ உருளி, காது பிடியோடு இருக்கிற பூ உருளி. 2 பக்கமும் பிடியோடு இருக்கிற பூ உருளி. வாசலில் வைப்போம் இல்லையா, பூவெல்லாம் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. இப்போ பார்த்தது சின்னது 800, 800 ரூபா. இது பெருசு 900, 900 ரூபா. நல்லா இருக்குது. நல்ல பாலிஷோட புதுசு மாதிரி இருக்குது. இது பழசு, ரொம்ப பழசு இல்லை, மிடில் ஆஃப் டைம் தான். இது அங்கே கிடச்சது தான். அது சின்னது 800, பெருசு 900. கேரியர் அது அப்புறம் பார்க்கலாம். இது மனை காட்டுறேன் உங்களுக்கு. தேக்கு மரத்தில் இது மனைங்க. 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு, 6 இன்ச்சு அகலம், 4 இன்ச்சு உயரம். எப்படி மனைக்கு நாம் ஒரு வடிவமைப்பு கொடுப்போமோ அதே வடிவமைப்பு இதில் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஒரு கை வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 700ங்க. இதோட ரேட்டு 700. தேக்கு மரங்க. இது நல்ல தேக்கு மரம். அடுத்ததான் நாம் பார்க்குறது அகல் விளக்குங்க. காட்டுறேன். சின்ன சின்ன அகல் விளக்கு. 4 அகல் விளக்கு இருக்குது. ஒன்றா எடுத்துக்கோங்க. 1200ங்க. 4 அகல் விளக்கு இருக்குது. இன்னொன்று 2 3 இருக்குது. ஒன்றா தான் கொடுக்குறேன். இது ஒன்றா 300 கொடுத்து பேக்கிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் 4 விளக்கும் ஒன்றா கொடுத்துருக்கேன். 4 சேர்த்து உங்களுக்கு 1200ங்க. பிரான்ஸ் தான் அது. அகல் பிராஸ் கிடையாது, வெண்கலம். 1200 ரூபா. 4 அகலும் சேர்த்து. இது நடராஜருங்க. நல்ல ஒரு ரியலாக இருக்கக்கூடிய நடராஜர் டைப்லேயே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது காப்பி தான். அதனால் நான் உங்களுக்கு இதுக்கு ரேட் கம்மியாகவே கொடுக்குறேன். ஒன்லி 900 ருபீஸ். பாருங்கள், தீ ஜுவாலை மேலெல்லாம் அந்த குமிழ் கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அமைப்பாக. போன தடவை ஒன்று போட்டது டேமேஜாக இருந்ததுன்னு சொன்னது, அது போயிடுச்சுங்க. இது நல்லாவே இருக்குது. அதனால் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது பால் தூக்கு, எண்ணெய் தூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூக்குங்க. இது தேக்கு மரப்பிடி இருக்குது. நல்லா ஒரு 1.5 லிட்ரு பிடிக்கும். 1.5 லிட்ரு பிடிக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு. இது காப்பர் கிடையாது, பித்தளை தான். பேரெல்லாம் கூட இருக்குங்க இதில். நல்லா அழகாக இருக்குது. இது 2 தூக்கு இருக்குங்க. இனி ஒன்றும் காட்டுறேன். இது சின்னதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சின்னது பால் தூக்கு. ரொம்ப சின்னதெல்லாம் கிடைக்கலைங்க. 1 லிட்ரு 1.5 லிட்டர்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இப்போ வாங்கின விலையை விட இப்போ நிறைய கூட சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அவங்களும் கிடைக்கலம்மா, அதனால தான் விலை சொல்கிறேன் அப்படின்றாங்க. சின்ன தூக்கு பார்த்திங்கன்னா 1700. பெருசு பார்த்திங்கன்னா 1900. இதுதான் பெருசு, அது சின்னது. இது 1900 ரூபா. இது ஒரு மாதிரி கலராக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அந்த காலத்து ஈயம். அது வாஷ் பண்ணால் சரியாக போயிடும். எல்லாமே காப்பர் ரிவிட்டு தான்.
இது ரோஸ் வுட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ரோஸ் வுட்டில் பிடி வச்சுருக்காங்க. தட்டுங்க. இது போன தரம் ஒரு தட்டு போட்டேன் இதே மாதிரி. மறுபடியும் ஒன்று கிடச்சது போட்டிருக்கேன். தட்டு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் நம்பர் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுங்க. உலோகத்தின் உண்மையை சொல்லுங்கள். இந்த உலோகம் வந்துட்டு உலோகமே உயிர். என்னுடைய ஒரு ஸ்லோகனே அதுதான், உலோகமே உயிர்னு சொல்லுவேன். புதுசாக வர பொருளெல்லாம் சமைச்சு நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் நல்ல உலோகங்களில் சமைச்சு நல்லதாக சாப்பிடுங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள் மேம்னு போனதெல்லாம் சொன்னதுக்கு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். மேம் உங்களோட இதில் நாங்கள் ஜென்ஸு நிறைய இருக்கோம், மேம்னு சொல்லாதீங்க, காமனாக சொல்லுங்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.